Hello friends, welcome to Samayal. இன்னைக்கு வீடியோல ரொம்பவே புதுசான அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களோட அன்றாட வாழ்க்கையில டெய்லி தேவைப்படக்கூடியதா இருக்கும். என்னென்ன டிப்ஸ்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற டிப் புதுசாக சமையல் கற்றுக்கிற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னா உங்கள் சமையலோட டேஸ்ட்டை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போகிறதுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஜ்ஜோ இல்லை நான்வெஜ்ஜோ எது சமைச்சாலும் சரி, சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக நான் சொல்கிற ஒரே ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து பாருங்கள். உங்கள் குழம்போட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இங்கே நான் வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு செஞ்சிட்ருக்கேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். புளிக்குழம்பெல்லாம் செய்யும்போது புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கணுங்கிறது. ஆனால் இதுக்கப்புறம் தான் நான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். அது என்னென்னா நெய் தான். குழம்பு செஞ்சு முடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கடைசியாக நெய் சேர்த்து கலந்து விடும்போது இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல கமகமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்கும். இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது காரக்குழம்புக்கு மட்டும் இல்லை, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, இல்லை நீங்கள் ரசத்துக்கு கூட சேர்க்கலாம். அவ்வளோ வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம வீட்டில் முட்டை குழம்பு, முட்டை மசாலாவெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா குறைஞ்சது 5 முட்டையாவது தேவைப்படும். ஆனால் நம்மக்கிட்ட 3 முட்டை தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லைங்கும் போது எல்லாருக்கும் பத்தாது இல்லையா? ஸோ அந்த டைமில் இப்போ நான் சொல்ல போகிற டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது முட்டை நிறையவே இருக்கும், எல்லாரும் சாப்பிட்லாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகாயும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய்த்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்தோன்னா முட்டை நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். அதே சமயம் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இது நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இந்தளவுக்கு நல்லா நொர பொங்கி வர மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அடுத்தது இங்கே நான் குழிப்பணியார சட்டியை சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம முட்டையை கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாம். இந்த மாதிரி செய்யும்போது முட்டை நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இதே மாதிரி நான் எல்லா முட்டையுமே ஊற்றி எடுத்துட்டேன். இப்போ இதை நீங்கள் முட்டை குழம்பு செய்கிறதுக்கோ இல்லை முட்டை மசாலா செய்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை குழம்பெல்லாம் செய்யும்போது முட்டையை வேக வச்சு தான் சேர்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி செய்யும்போது முட்டைக்கு உள்ளெல்லாம் மசாலா, உப்பு, காரம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது முட்டையோட உள்பகுதியுமே நல்ல உப்பு, மசாலாலாம் ஏறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் முட்டை பத்தாத சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் 3 முட்டை தான் சேர்த்தேன், எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா சமையலுக்கு தேவையான இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளுமே உரித்து அரைச்சிட்டு இருக்கிறது இல்லை. மொத்தமாக ஒரு 15 நாளைக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு தேவையானதை அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமான அளவில் பூண்டு உரிக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் சரி 2 நிமிஷத்தில் நீங்கள் உரித்து முடிச்சிடலாம். பூண்டை இந்த மாதிரி தனித்தனி பல்லாக பிரித்து எடுத்துக்கோங்க. இங்கே ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேன் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ரொம்ப கம்மியான நெருப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்து ஒரு 20 செகண்ட்க்கு மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பூண்டுக்கு மேலே இருக்கிற தோல் மட்டும்தான் சூடாகணும். பூண்டு நல்லா சூடேறி கலர் மாறிடக்கூடாது. ஸோ ஸ்டவ்வை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு பழைய துணியில் கொட்டிக்கலாம். இதை நம்ம கையால் உரிக்க போகிறதில்ல. இந்த துணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூட்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க. நம்ம வீட்டில் கேரட், பீட்ரூட் எல்லாம் துருவுறதுக்கு கிரேட்டர் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதில் தான் நம்ம இதை வச்சு தேய்க்க போகிறோம்.
ரொம்ப டைட்டாக பிடிக்காம கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எல்லா பக்கமுமே இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போதே இதில் இருக்கிற பூண்டு தோல் எல்லாமே நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே உறிஞ்சி வந்துடும். நான் இதை பிரித்து காட்டுறேன் பாருங்கள். பூண்டோட தோல் எல்லாமே ரொம்ப சூப்பராக உறிஞ்சி வந்திருக்கு. அப்படியே இதில் ஒரு சிலது தோல் உரியாமல் இருந்தாலும் லைட்டாக நீங்கள் கை வச்சு எடுத்திங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். எவ்வளோ சின்ன பூண்டாக இருந்தாலும் சரி 2 நிமிஷத்தில் தோல் எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா குழந்தைங்களுக்குமே பீட்சா ரொம்ப பிடிக்கும். ஸோ அடிக்கடி கேட்பாங்க. ஒவ்வொரு தடவையுமே நம்ம வெளியில் போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. சரி, வீட்டிலேயே ரெடி பண்ணணும்னாலும் பீட்சா டோவெல்லாம் ரெடி பண்ணணும், கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். ஆனால் இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும், டக்குன்னு பீட்சா ரெடி பண்ணி கொடுத்துடலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் பிரெட் வச்சு தான் செய்ய போகிறேன். இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு டொமேட்டோ கெச்சப் மட்டும்தான் சேர்க்குறேன். இதுக்கு டொமேட்டோ கார்லிக் சாஸ் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நான் பொடியாக கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு குட்டீஸ்க்கு செய்கிறதுனால கேப்சிகமை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். நீளமாக இருந்ததுன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நீளமாகவே கட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீளமாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக வச்சுட்டு அடுத்து துருவின மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். சிலருக்கு சீஸ் நிறைய இருந்ததுன்னா பிடிக்கும், சிலருக்கு கொஞ்சமாக தான் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படி இல்லைன்னா ஆரிகானோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை, ப்ளெயினாக வச்சு தான் பேக் பண்ண போகிறேன். இதை பேக் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி எக்கோபேக்கோட குக்கிங் பேப்பர் சர்க்கிள்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இதை யூஸ் பண்ணோன்னா கீழே இருக்கக்கூடிய ட்ரேயில் ஒட்டாமல் வரும். இதை நம்ம ரவுண்டாக ட்ரேக்கு ஏற்ற மாதிரி சைஸில் கட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏற்கனவே நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நிறைய சைஸஸ்லையும் இது அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு தேவையான சைஸஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவன் 180 டிகிரி செல்சியஸில் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே வச்சுட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரொம்ப ஈஸியான பீட்சா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நான் தோடுக்கு மாற்ற பட்டன் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெயிட்டான தோடெல்லாம் போடும்போது இந்த பட்டன் போட்டோன்னா தோடு காதை இழுக்காமல் நல்ல ஸ்டிஃபாக கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குன்றதுக்காக யூஸ் பண்ணுறது. ஆனால் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் இந்த பட்டன் கிடைக்கவே கிடைக்காது. இது டிரான்ஸ்பரண்ட்டாகவும் ரொம்ப சின்னதாகவும் இருக்கிறதுனால எந்த டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுருந்தாலுமே ஏதாவது ஒரு பொருளுக்கு அடியில் போய் மாட்டிக்கும், நமக்கு தேவைப்படுற நேரத்தில் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஊக்கு எடுத்துகிட்டு இதில் நம்மக்கிட்ட இருக்கிற பட்டன் எல்லாத்தையுமே நம்ம மாட்டி வச்சிடலாம். இப்போது இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து இது உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது. நமக்கு தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோட கமெண்ட்டில் அடிக்கடி கேட்குறது என்னென்னா, இட்லி நல்லா சாஃப்டாக வரமாட்டேங்குது, அப்படியே சாஃப்டாக வந்தாலும் கூட ஆறுனதுக்கு அப்புறமா கல் மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இட்லிக்கு மாவரைச்சி செஞ்சு பாருங்கள். பூ மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமாவும் அதே சாஃப்ட்னஸோடு இருக்கும். நான் இந்த கிளாஸில் தான் அரிசி அளந்து எடுக்க போகிறேன். அரிசி எந்த கிளாஸில் அளந்து எடுக்கிறோமோ அதே கிளாஸில் தான் உளுந்தும் அளந்து எடுத்துக்கணும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த கிளாஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸில் நான் 5 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இது கடைகளில் கிடைக்கக்கூடிய இட்லி தோசைக்கு போடுற அரிசி தான். இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கும். நான் கொஞ்சம் பெரிய கிளாஸில் எடுக்கிறேன். நீங்கள் சின்ன கிளாஸில் அளந்தாலும் அதே 5 கிளாஸ் தான் அளக்கணும். அப்போ தான் நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போது அரிசி அளந்து எடுத்தாச்சு, இதை தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம உளுந்து அளக்க போகிறோம். அரிசி எந்த கிளாஸில் மெஷர் பண்ணி எடுத்தோமோ அதே கிளாஸில் தான் உளுந்தும் அளந்து எடுத்துக்கணும். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன், உடைச்ச உளுந்து இல்லை. நீங்களும் இந்த மாதிரி உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்து எடுத்தாச்சு, இதை தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுருங்க. ஸோ 5 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இவ்வளோ தான் நம்ம சாஃப்டான இட்லிக்கு தேவையான பொருட்கள். சிலர் அவல் சேர்ப்பாங்க, வடித்த சாதம் சேர்ப்பாங்க. இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நமக்கு அரிசி, உளுந்து, வெந்தயம் இது மட்டுமே போதும், நமக்கு சாஃப்டான இட்லி கிடைக்கும். இது எல்லாமே 5 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
இப்போது 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்சுருக்க உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்றேன். ஸ்டார்டிங்லேயே நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், உளுந்தை மட்டும் போட்டு ஆட்டிக்கலாம். பாதி அரைஞ்சதுக்கப்புறமா லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்து ஆட்டிக்கலாம். குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தே ஊற வச்சு நம்ம அரைச்சிடலாம். பட் குவான்டிட்டி வந்து இப்போ கொஞ்சம் அதிகன்றதுனால நம்ம தனித்தனியாக தான் அரைச்சி எடுக்கணும், ஏன்னா கிரைண்டர் பத்தாது. அப்பப்போ கையால் இந்த மாதிரி எடுத்து விட்டு அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா உளுந்து அங்கங்கே நின்றுக்கும், அரைப்படாது. இப்போது கிரைண்டரில் உளுந்து சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 20 நிமிஷம் நல்லா அரைச்சதுக்கப்புறமா உளுந்து வந்து நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். உளுந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்க வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயத்தை 1 நிமிஷத்துக்கு நல்லா அரை விட்டுறலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரிசி சேர்க்கலாம். இப்போது வெந்தயம் சேர்த்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு சைட்லலாம் நல்லா எடுத்து விட்டுருங்க, இல்லைன்னா அங்கங்கே மாட்டிக்கிட்டு சரியாக அரைப்படாது. இந்த அரிசி லைட்டாக அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கலாம், ஸ்டார்டிங்லேயே சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்கும் போது நம்ம அரிசி ஊற வச்சுருந்த தண்ணியை தான் சேர்த்துக்கணும், அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் உளுந்து அரைக்கும் போது உளுந்து ஊற வச்சுருந்த தண்ணியை சேர்த்து தான் அரைக்கணும், அப்போ தான் நமக்கு இட்லி வந்து நல்லா வரும். இப்போது இந்த அளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து இன்னும் நல்லா அரையணும். அரிசி அரைஞ்சிட்டு இருக்கும் போதே நான் வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து கல் உப்பு தான் சேர்க்குறேன். கிரைண்டரில் சேர்த்து அரைக்கும் போது ஈஸியாக கரைஞ்சிரும். அரிசியை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், லைட்டாக குறைன்னு இருக்கணும். அதாவது நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே குறைன்னு இருக்கணும், அது மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க உளுந்தை இதோட சேர்த்து லைட்டாக ஒரு சுற்றிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு அரிசி, உளுந்து எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அரைச்சிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்க உளுந்தை டைரெக்டாக கிரைண்டரில் சேர்த்து அரிசி மாவோட கலக்கிறதா இருந்தாலும் கலக்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு கிரைண்டர் பத்தாது அப்படின்னா நீங்கள் உளுந்து அரைச்சி வச்சுருக்க பாத்திரத்துலேயே இந்த அரிசி மாவையும் சேர்த்துட்டு கைகளாலேயே நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. கிரைண்டரில் இருக்க மாவை இந்த மிக்சிங் பவுலில் மாற்றிட்டேன். இது கூடவே நான் கொஞ்சமாக கிரைண்டரை அலசி அந்த தண்ணியையும் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துருக்கனால இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த பதத்தில் இருக்கணும். இது வந்து புளிச்சதுக்கப்புறமா நல்லா திக்காயிரும். இப்போது இதை மூடி 8 மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் புளிக்க விட்டுறலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு வந்து நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம அரைச்சி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போது இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் நான் இட்லி ஊற்றி காட்டுறேன். இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன், அப்போ இட்லி தட்டில் ஒட்டாமல் வரும். இதில் நம்ம மாவை ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே வச்சிடலாம். ஏழுலேருந்து 9 நிமிஷத்துக்குள்ளே இட்லி நல்லா வெந்துடும். நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி நான் சொன்ன ரேஷியோவில் நீங்களும் இட்லி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.